மாஷா அல்லாஹ் ஏர்வாடி சந்தனக்கூடு. இப்போ வேறு சைட்லேருந்து நான் இப்போ மாறி வந்து இது எடுக்கிறதுக்காக வந்தேன். இப்போ காலை 5:52 கிட்டத்தட்ட 6 மணி நெருங்கிடுச்சு. இப்போ அவங்க சந்தனத்தை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க சந்தனத்தை பூசத்துக்கு. இதுக்கு பின்னாடி இந்த கூடை 3 தடவை இந்த தர்காவை சுற்றி வரும். இப்ராஹிம் பாதுஷா, அபு தாஹிர் அவங்க அல்லாவுடைய நேசர் அடங்கியிருக்காங்க. அந்த கபிரிஸ்தான் மன்னரையை சுற்றி வரும். அப்படியே பேய்களும் கூட அதை எடுத்தால் சுற்றி வரும். மனநோயில் பாதிக்கப்பட்டவங்க, செய்வினையில் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் அங்கே சுற்றி வருவாங்க. எல்லாம் ஏற்றுக்கணும், அவங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். நல்லா இந்த இடத்துல கூடுக்காக வேடிக்கை பார்க்குறதுக்காக வந்தோம். மக்கள் கூட்டம் அதிகமான கூட்டங்கள் இருக்குது. இதனால் அந்த கூடுக்காக காட்டுற பாருங்க. கூடு இதுதான் கூடு. லைவ் ஓட மாட்டேன்டுச்சு. ஃபுல்லாக நெட்டு ஃபுல்லாக ஃபைலர் ரிட்டர்ன் வந்துச்சு. இப்போ மீண்டும் எடுக்கிறதுக்காக திருப்பி மக்கள் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. தந்தி டிவி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. பள்ளிவாசல் நிர்வாகின்னு நினைக்கிறவங்க, இல்லை தர்கா கமிட்டி நிர்வாகியாக இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். அவங்களுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்காப்புல. இப்போ நம்ம லைவை அப்படியே அதை காட்டுறேன். தந்தி டிவி இது தந்தி டிவியுடைய நிருபர் பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. இவங்க எங்கள் பாட்டனர் அப்படிங்கிறாங்க. அந்த வம்சாவளிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. எப்படின்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 1000 வருஷம் முடிச்சு. இவங்க வந்து இங்கே அடங்கியிருக்கிறது 1000 வருஷம் முடிச்சு. இங்கே ஏர்வாடியை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து எல்லா கேரளா மக்கள், தமிழ் மக்கள், எல்லா ஊருக்கு மக்களும் இப்போ வந்து இங்கே கூடுறாங்க. இங்கே காரணக்கர்த்தா இவங்களுடைய துவாபரகத்தில் எல்லாம் நல்லாவுது, நோய் நல்லா வருதுனால எல்லா மக்கள் வந்து குமிகிறாங்க. ஓகே, நம்மளுடைய உறவினர் முஸ்லீமாக இருக்கிறதுனால அவங்க பாட்டுன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பும் கிடையாது. உதாரணத்துக்காக நான் சொல்லி காட்டினேன். இப்போ கொடி ஏற்றிட்டு கொடி இறக்கம் 18ஆம் தேதி கொடி இறக்கம் அப்படிங்கிறாங்க. தான் இந்த கொடிக்கு கீழே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இந்த பேயாக இருக்கக்கூடியவங்க, செவனையில் பாதிக்கப்பட்டவங்க வந்து விடுதலை பெறுறதுக்காக கொண்டு வந்து தலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. தலையை வச்சுட்டு அப்படியே மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சால் அந்த பேயுடைய சேட்டைகள் போயிடும். இந்த கொடியேற்றத்தில் அதுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் தொழு முடிஞ்சிச்சு. மணி 5:53 டைம் காட்டுது பாருங்கள், 5:53. ஓகே, சின்ன தொகுப்புகளுடன் நான் பொது ஒளிபரப்புக்காக நான் முபாரக். இது தந்தி டிவி ஓடிட்டுருக்கோம். தந்தி டிவியில் வர்றது அதை நம்ம லைவில் விட்டாச்சு. யாரோ 2 பேர் பார்த்து லைக் போடுறியா, யாருன்னு தெரியல, பேர் சொல்லலை, வரல. வாழ்த்துக்கொள்கிறேன்னு நான் முபாரக். கூட அங்கே நிற்கிது. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான். இது செருக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. தெரிஞ்ச சும்மா ஒரு மார்க்குமே தெரியாதவனோ உட்காந்து சொல்லணும் செருக்கு அது மயிர் பிடுங்குறியா அப்படின்னு. அதான் ஒன்றும் இல்லை. இது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாட்டில் கொண்டாடுறது. அது ஒன்றும் தப்பு இல்லை. லிமிட்டை தாண்டி போனால் அது பண்ணாதேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த தர்கா உள்ளேயே துண்டை வச்சு தலைமையில் வச்சு தடவுவாங்கள, அது கூட கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. அந்த இதில் தர்கா உள்ளே அப்படியே அடங்கிக்கூடிய இடத்துல வச்சுருக்காங்க. அதை நேற்று நைட்டு உள்ளே போய் பார்த்ததில் பார்த்தேன். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ரிப்போர்ட்டர் பேட்டி எடுத்து முடிச்சிட்டாரு. அடுத்த டிவி பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. அந்த அப்பாவா தான் யாருன்னு தெரியல, நிர்வாகி போல இருக்குது. இது எந்த டிவி, இது என்னன்னு தெரியல. சாவுல் பாஷா. ஓகே, வெல்கம் தம்பி. அங்கே பள்ளியாசலுடைய நிர்வாகி, தர்காவுடைய நிர்வாகி பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஓகே, சலாம். சந்தோஷம். பார்த்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். ஓகே, வாழ்த்துக்கள். சந்தோஷம். சாவுல் மீது எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லேசாக டைப் பண்ணி